வெல்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 10th இங்கிலீஷ் முதல் பாடம் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் பை லயாம் ஓ ஃப்ளாகர்ட்டி எழுதின இந்த கதையை மீம்ஸ் மூலம் சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுக்கு முன்னால் இந்த கதையை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். சீகல் என்கிற கடற்பறவைகள் கடலின் ஓரம் உள்ள இடுக்குகள் பாறைகளில் வாழும். கடலில் இருந்த மீன்கள் தான் அவைகளோட உணவு. அப்படி இருக்கிற பறவைகள் குடும்பத்தில் ஒரு இளம் கடற்பறவைக்கு தன் தாய் எப்படி தைரியமாக பறக்க கற்றுக் கொடுக்குறது, இதுதான் இக்கதையோட சுருக்கம். இப்போ அந்த கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த பாடங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக மீம்ஸ் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். பாடத்துக்குள்ளே போகலாம். த யங் சீகல் வாஸ் அலோன் இன் த லெட்ஜ். அந்த இளம் கடற்பறவை அது வாழ்கிற பாறையோட விளிம்பில் மிகவும் தனித்து காணப்படுகிறது. His two brothers and sisters had already flown. அவனோட 2 சகோதரர்களும் சகோதரியும் ஏற்கனவே பறந்துட்டாங்க. இவனால் பறக்க முடியலை. என்ன காரணம் அப்படின்னா, the great expanse of the sea stretched down beneath made him afraid. அங்கே கீழே பறந்து விரிந்து காணப்பட்ட அந்த கடலோட ஆழம் அவனுக்கு மேலும் மேலும் பயத்தை ஏற்படுத்துது. He felt that his wings would never support him. அவனுக்கு தன்னோட சிறகுகள் கட்டாயம் பறக்கிறதுக்கு துணை புரியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவன் உள்ளுக்கு தோன்றிடுச்சு. He was hungry. அவன் ரொம்ப பசியோட காணப்படுறான். அந்த பறவை இந்த இடத்துல அவன் சொல்றது யார் அப்படின்னா த யங் சீகல். த யங் சீகல்ன்றது தான் அவன் அப்படின்ற ஒரு இடத்துல நமக்கு குறிப்பிடுறோம். His parents left him alone on the rock without any food. அவனோட பெற்றோர்கள் அவனுக்கு எந்த உணவையும் தராம அவன் எந்த இடத்துல அவங்க இருக்காங்களோ அங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. எந்த இடம் அப்படின்னா லெட்ஜ், அந்த பாறையோட இடுக்கில் வாழ்வாங்கன்னு சொல்லியிருந்தவங்கள அந்த லெட்ஜில் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. He searched for food here and there and had found a dried piece of mackerel's tail. அவன் உணவுக்காக அங்கே இங்கும் அலைகிறான். அலைஞ்சு அங்கங்க தேடினதில் அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா காய்ந்த மக்கரல் மீனோட வாழை தவிர எதுவுமே இல்லை. He even gnawed the dried piece of egg. அவன் அங்கே இருக்க காய்ந்த முட்டை ஓட்டு துண்டை கூட முழுங்க ஆரம்பிச்சிட்டான் பசியினால. He had tried several times to run forward to the brink of the ledge and flop his wings but became afraid. அவன் பாறையின் விளிம்பு வர்றான். வந்துட்டு பலமுறை முயற்சி பண்ணிட்டு பயத்தினால அப்படியே பின்வாங்கி தன்னோட இடத்துக்கு போய் உட்காந்துடுறான். His parents had tried countless times to make him fly. அவனோட பெற்றோர்கள் அவனை எப்படியாவது பறக்க வச்சிடணும் அப்படின்ட்டு பல முறை முயற்சி செய்கிறாங்க. ஆனாலும் முடியலை. But for life of him he would not make an attempt. ஆனால் இவனோ பயத்தின் காரணத்தினால அசையக்கூடல. எந்தவித முயற்சியும் இவனால் எடுக்க முடியலை. என்ன காரணம் அப்படின்னா அவன் உள்ளுக்கு இருக்க ஒரு சின்ன ஒரு பயம், தன்னோட இறகுகள் மேலே இருக்க ஒரு பயம். He saw his mother tearing a piece of fish with her beak. அவன் தன்னோட தாய் அதோட அழகினால ஒரு மீனை கிழித்து சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்க்குறான். He saw his family members were rejoicing and having a food. அவனோட குடும்ப உறுப்பினர்கள் யாருன்னா அவனோட தாய், தந்தை, சகோதரர், சகோதரிகள் எல்லாம் அவனோட மகிழ்ச்சியாக உணவு உண்பதை பார்க்குறான். The sight of food maddened him. அவங்க சாப்பாடு சாப்பிட்ற காட்சி அதை பார்த்த உடனே இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவனோட நிதானத்தை டோட்டலாக இழந்து அந்த காட்சியை பார்த்து ஒரு கோபத்தோடு பார்த்துட்டு இருக்கான். He cried at her but she just screamed back mockingly. அவன் தன் தாயை நோக்கி அழ ஆரம்பிக்கிறான். ஆனால்
தன்னோட தாயோ பதிலுக்கு இவன் மேலே இருக்க கோபத்தை கிண்டலாக தான் வெளிப்படுத்துகிறான். Suddenly he felt the joy seeing his mother approaching him with the food. அவனோட தாய் அவனை நோக்கி உணவு கொண்டு வரதை பார்த்ததும் இவனுக்கு அதிக சந்தோஷம் ஏற்பட்டுருது. But she halted, keeping the fish just out of his reach. ஆனால் அந்த தாய் பறவை சிறிது நின்றுட்டு அவனுக்கு எட்டுற தூரத்தில் தான் கொண்டு வந்த உணவை அவன் முன்னால் வைக்கிறான். Maddened by hunger, he dived at the fish. பசியோட தாக்கத்தில் இருந்த இந்த யங் சீகல் அந்த உணவு அந்த மீனை நோக்கி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். A monstrous terror seized him, but the next moment he realized he was flying. அப்போது ஒரு பயங்கரமான பயம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் அவனோட சிறகுகள் விரிந்து அவன் பறக்கிறத உணர ஆரம்பிச்சிட்டான். He was born to fly and he had made his first flight. அவன் பறப்பதற்காக பிறந்தவன். அவனுடைய ரெக்கை விரிந்து அவனுடைய பயம் போய் தன்னோட முதல் பறத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பாடத்தை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிறிய முயற்சி தான் இந்த மீம்ஸ் மூலம் இந்த பாடத்தை நடத்தப்பட்டு